ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம ஒரு யோகியின் ஃபேஸ் எழுத புக்ல விஷயம் ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இது இதுக்கு முன்னாடி வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருந்திருப்பேன், பகவான் கிருஷ்ணர், விவேகானந்தர், தி சீக்ரெட் புக்ல இருக்கிறதெல்லாம் ஒரே விஷயம் தான், அதே விஷயத்தை தான் லாகிரி மாய்ஸ் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பேன். அது என்னன்னா, நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாக தான் மாறுவாய் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருந்திருப்பாரு. விவேகானந்தர், உன்னோட வாழ்க்கையில நீ ஒரு லட்சத்தை எடுத்துக்கோ, அதையே உன் வாழ்க்கையா மாத்திக்கோ அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி தி சீக்ரெட் புக்கும் சரி, அந்த சீக்ரெட் புக்கோட தமிழாக்கம் ரகசியம். அந்த புக்கோட தாரக மந்திரமே உன்னோட ஆழ் மனம் எதை விரும்புதோ அது நடக்கும் அப்படின்னு தான். அதே தான் லாகிரி மகேஸ்வரும் யுக்தேஸ்வர் கிட்ட சொல்றாரு. நீ என்கிட்ட வந்த நல்லா ஆயிடுச்சுன்னு நான் உன்கிட்ட சொன்னேன், அதை நம்பினேன், உனக்கு சரியாயிடுச்சு. மறுபடி நீ என்கிட்ட வந்த, உனக்கு மறுபடியும் நோய் வரும்னு சொன்ன, அதை நம்பினேன், அதை மறுபடியும் ஆயிடுச்சு. நம்மளுடைய எண்ணங்களுக்கு சக்தி இருக்கு. உன்னுடைய ஆழ் மனம் எது தீவிரமா விரும்புதோ அது உடனே நடக்கும் அப்படின்றத சொல்றாரு. உனக்கு என்ன சொல்றாரு, அப்படியா குருவே, அப்படின்னா எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, எனக்கு நோய் இல்லை, நான் உடல் எடை ஏறிட்டேன் அப்படின்னு நினைச்சா நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது, நீ நம்பு, நடக்கும்னு சொல்றாரு. சொல்லிட்டு லாகிரி மகேஷை போய் உட்காந்து தியானம் பண்றாரு. அவர் பக்கத்துல யுக்தேஸ்வரியும் உட்காந்து தியானம் பண்றாரு. தியானம் பண்ணிட்டு எழுந்து வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா பாக்குறாங்க. அவங்க அம்மா பார்த்து, என்னடா உனக்கு ஏதாவது நோய் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. யார்கிட்டனா யுக்தேஸ்வரி கிட்ட கேட்கறாங்க. ஏமான்ற, இல்லடா உடம்புலாம் ரொம்ப ஊதி பணமா இருக்கேன்னு சொல்லும் போதுதான் அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, அவர் உடல் எடை ஏறி இருக்கு. அதே மாதிரி அவருக்கு அந்த நோய்க்கான எண்ணம் உள்ள அந்த நோயும் அவருக்கு இல்லை, எல்லாமே என்னுடைய குருவோட அருள் தாமா அப்படின்றாரு. இந்த விஷயத்த அப்ப அங்க பக்கத்துல எல்லாம் கேள்விப்பட்டவங்க எல்லாருமே லாகிரி மாஸ்டர் படி எங்களையும் உங்க சீடனா ஏத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் போய் நின்னாங்களாம். இதையும் சொல்றாரு. அப்புறம் மூணுகிட்ட என்ன சொல்றாருன்னா, அவருக்கு எப்படி சரி பண்ணான்றதே சொல்றாரு. அதாவது இறைவனோட ஐக்கியம் ஆயிக்கிற ஒரு குருவால அவருடைய தெய்வீக உணர்வை நேரடியா தன்னுடைய சீடனுக்கு கொடுத்து அவனை குணப்படுத்த முடியும்ன்றாரு. எல்லா குருவும் சொல்லல, இறைவனோட ஒன்றிய ஒரு குருவால மட்டும்தான் முடியும் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மொத்த பிரபஞ்சமே இறைவன் கனவு காணக்கூடிய ஒரு இடம் தான். சோ இறைவனோட ஒன்றியுள்ள அவர் குருவால இந்த பிரபஞ்சத்துல ஒரு பொருளை உருவாக்கவும் முடியும், அதை மாத்தவும் முடியும், அதை அழிக்கவும் முடியும். சோ அத மாதிரிதான் அவர் எனக்கு கொடுத்து என்ன சரி பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, உலகத்துல நிறைய விதிகள்லாம் இருக்குது இல்லையா, இந்த புவியீர்ப்பு விசை ஆகட்டும், இந்த நியூட்டன்ஸ் லா, இதெல்லாம் காந்த விசை, இதெல்லாம் இருக்கிற மாதிரியே சூட்சமான ஒரு சில விதிகளும் இருக்கு. அதோட அடிப்படையில தான் உணர்வுகள் நம்ம பரிமாறிக்கிறோம். நம்மளோட உணர்வுகள் தெய்வத்திட்ட போது, தெய்வமும் நமக்கு பதில் அளிக்குது அப்படின்றாரு. அந்த விதியை யார் அறிவா, அது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தன்னை அறிந்த ஒரு யோகியால மட்டும்தான் தெரியும். மற்றபடி வேற யாருக்குமே தெரியாது. ஒரு சாதாரண மனுஷனுக்கும் தெரியாது, ஒரு சயின்டிஸ்டுக்கும் தெரியாது அப்படின்றாரு. ஒரு பொருளை எடுத்தோம்னா அந்த பொருளோட இயல்பை ஒரு யோகியால மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர்த்து வேற யாருக்குமே அந்த பொருளோட இயல்பு தெரியாதுன்றாரு. என்னன்னா, எப்படி சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம், இந்த உலகத்துல எந்த பொருள் ஆகட்டும், அது எடுத்துட்டு போய் ஒரு சயின்டிஸ்ட் போய் நம்ம போய் காமிச்சா என்ன சொல்லுவாரு, எந்த பொருள் ஆகட்டும் என்ன சொல்லுவாரு, அணுக்களால் ஆனது அப்படின்றவாரு. சோ நம்மளோட எண்ணம் அந்த அணுவோட நின்று போச்சு. ஆனா ஒரு யோகி என்ன பண்ணுவாராம், அந்த அணுவோட கட்டமைப்பு மாத்துவாராம், அதையும் அந்த அணுக்களையும் தாண்டி அதுக்குள்ள ஒரு சில விஷயங்களா இருக்கு, அது அவரால் தான் பயன்படுத்த முடியும்ன்றத சொல்றாரு. அதை பயன்படுத்தி தான் இயேசுநாதர் ஒருத்தருடைய காதை ஒட்டினாருன்னு சொல்றாரு. என்னன்னா, இந்த லூக்கா 22.50-51 ஒண்ணு வந்திருக்கும். என்னன்னா, இயேசுநாதருடைய சீடர்களை ஒருத்தர் இருப்பாரு, அவருடைய வேலையாட்களை காதை ஒருத்தர் அறுத்துவாராம். அவர் சீடர் இருக்காரு, அவருடைய வேலையோட காதை ஒருத்தர் அறுத்துவாராம். அதை எடுத்துட்டு நேரா இயேசுநாதர் வருவாராம். இயேசுநாதர் என்ன பண்ணுவாரு, அந்த காதை தொடுவாராம். தொட்டு, இன்று வரை நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை சுவாசப்படுத்துறா அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ண உடனே அவருடைய காது ஒட்டிக்குமா. சோ அந்த பொருளுடைய இயல்பு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அது எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவர் மாதிரி அது செஞ்சாரு அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த இடத்துல சயின்ஸும் நம்ம ஆன்மீகமும் கொஞ்சம் வரைகிற மாதிரி தான் இருக்குதுல்ல. அதே மாதிரி ஒன்னால புரிஞ்சுங்க, நம்ம யார்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்புல இருப்பான்னு. அதே மாதிரி தான் சயின்ஸும் சொல்லுது, ஒரு துரும்பாகட்டும் ஒரு தூணாகட்டும் அது அணுக்களாலாம் ஆனதுன்னு. சோ ஒத்துமை வர மாதிரி இருக்குதுல்ல. ஆனா என்னைக்கு அந்த ஒத்துமையா இருக்காது, சயின்ஸை தாண்டி தான் ஆன்மீகம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோல இன்னும் என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். பாய்.